இந்த தைப்பூசத்திற்கு இன்னொரு சிறப்பு உண்டு. ஒரு பிரதோஷ தினமானது ஒரு சனிக்கிழமை என்று அமைந்துவிட்டால் அதை சனி பிரதோஷம் என்று சொல்வார்கள். அந்த பிரதோஷத்திற்கு கூடுதல் சிறப்பு. அதே போல இந்த தைப்பூசம் இன்றைய கிழமையானது செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை என்று தைப்பூசம் அமைவது வெகு சிறப்பு என்று ஆன்மீக அன்பர்கள் சொல்லுகிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், செவ்வாய் பகவன் என்று சொல்லப்படும் அங்காரகனாகப்பட்டவன் வீரத்திற்கும் தீரத்திற்கும் உதாரணமாக சொல்லப்படுபவன். இந்த செவ்வாய்க்கிழமைகளில் வீரமானது அதிகம் காணப்படும். அதனால்தான் பார்பர் ஷாப் என்று சொல்லப்படுகின்ற சலூன்கள் செவ்வாய்க்கிழமை என்று பெரும்பாலும் இயங்குவதில்லை. அந்த செவ்வாய்க்கிழமையிலே கத்தியானது நம்ம முகத்தில் படுகிற போது ஏதேனும் ஒரு காயமானது ஏற்பட்டு விடுமாம். அதனால்தான் செவ்வாய்க்கிழமை இயங்குவதில்லை. அதே போல இந்த முருகப்பெருமான் ஆகப்பட்டவனும் வீரத்திற்கும் தீரத்திற்கும் குறைந்தவன் இல்லை. இந்த செவ்வாய்க்கிழமையிலே அமைவது, இந்த முருகப்பெருமானை இன்றைய தினம் வணங்குவது வெகு சிறப்பான ஒன்று. தற்போது நாம் பிரதானமான பழனியம்பதியை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பழனியிலே அந்த தேரோட்டமானது அற்புதமான ஒரு திருவிழா. அதாவது நாம் வணங்குகிற தெய்வத்தின் உற்சவர் திருமேனியை ஒரு தேரிலே அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேரிலே அமர்த்தி வைத்து அந்த தேரை வலம் வருகிற போது பக்தர்கள் கூடுகிற கூட்டம் கட்டுக்கடங்காது. ஆலயத்திலே மூலவர் சன்னதியில் இருக்கக்கூடிய இறைவனே பக்தர்களை தேடி வீதி வலம் வருவதுதான் தேரோட்டம் என்று சொல்லப்படும். எத்துணை பெரிய ஆலயங்களாக இருந்தாலுமே அந்த ஆலயத்திலே வருடத்திற்கு ஒரு முறை தேரோட்ட வைபவமானது வெகு சிறப்பாக நடக்கும். தற்போது நாம் தரிசிப்பது திருச்செந்தூர் திருத்தலம். அந்த கடற்கரையை காண்கிறோம். அந்த கடலிலே பக்தர்கள் நீராடி முருகப்பெருமானை தரிசித்து அந்த செந்தில் ஆண்டவனிடம் தங்களது பிரார்த்தனைகளை தெரிவிப்பார்கள். பக்தர்கள் கூடுகின்ற நாட்கள்தான் திருவிழாக்கள் என்று அந்த காலத்திலிருந்து அழைக்கப்படுகின்றன. இதோ இந்த காவடி சுமந்து வருகிற காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்க்கின்றோம். பக்தர்களின் மனதிலே எந்த அளவுக்கு ஆன்மீக உற்சாகம் கொப்பளிக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.